Hi, NCERT Grade 12 Chapter 4 Chemical Kinetics உடைய book back question answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.8 in pseudo first order reaction in pseudo first order reaction in water the following results were obtained னு கொடுத்துட்டாங்க. சரியா, அது ஒரு pseudo first order அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட், ஸோ உனக்கு டைம் இன்டர்வல் இன் செகண்ட்ஸில் கொடுத்துட்டாங்க. இது இனிஷியல், அடுத்து 30 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ் அண்ட் 90 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. Calculate the average rate of a reaction between the time interval 30 to 60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா, ஸோ ரேட் ஆவரேஜ் ரேட் கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ரேட் எப்படி எழுதலாம்? இது டேரக்ட் கொஸ்டின் தான். பதில் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுக்கெலாம் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, சும்மா அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ரேட் தான் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏ, என்னது ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ரைட். ஸோ டிவைடட் பை டிடி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏ நமக்கு இங்கே இனிஷியல் என்ன இருக்குது, ஏ பார்த்தீங்கன்னா இனிஷியலில் 0.31 இருக்குது, ரைட்டா. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ 0.31, டைம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 0.17, டைம் பார்த்தீங்க அப்படின்னா 60 செகண்ட்ஸ், ரைட். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜ் ரேட்டு மைனஸ் ஆஃப் டிஏ போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகும், நமக்கு 0.17 மைனஸ் 0.31 எழுதுவோம். ஸோ மைனஸ் ஆஃப் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நேரம் நமக்கு இது ரிட்டர்ன் ஆயிரும். ஆக்சுவலாக எழுதுறேன் பாருங்கள், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே. ஸோ ஃபைனல் இங்கே 0.17 மைனஸ் 0.31 இருக்குது, ரைட். ஸோ வெளியே ஆல்ரெடி ஒரு மைனஸ் போட்டிருக்கேன். டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் என்னது 60 மைனஸ் 30, ரைட். ஸோ அப்போ நமக்கு இது என்னாகும், 0.31 மைனஸ் 0.17 டிவைடட் பை 30 அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிவ் த ஆன்சர் 4.67 இன்ட்டு 4.67 இன்ட்டு 10 to the power of -3 வரும். இதுதான்ப்பா இதோடைய ஆவரேஜ் ரேட்டு, ரைட். இதுதான் அது இந்த ரியாக்ஷன் கேட்டால் ஆவரேஜ் ரேட். அவங்களே டைம் இன்டர்வலும் கொடுத்துட்டாங்க. இதில் ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன ஆகும், டைம் ஆகும்போது ஃபைனல் போக போக குறைஞ்சிட்டே ஒரு ரியாக்டன். நல்லா பார்த்தா தெரியும், 55ல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நமக்கு எப்படி குறையுது பாருங்கள், 55ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 31 போகுது, அடுத்து 17 போகுது, அடுத்து நான் அதை விட குறையுது. அப்போ கான்சன்ட்ரேஷன் டைமாக குறைய தான் செய்யும். அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஸ் போடும்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுவோம் இல்லையா. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், வேல்யூ நெகட்டிவில் வரும். அப்போ இந்த வேல்யூ நெகட்டிவ்லேயே இருந்துச்சுன்னா ரேட்டும் நமக்கு என்ன வரும், நெகட்டிவில் வரும். ஸோ ரேட்ன்றது என்னது, ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. அது நெகட்டிவ் ரேட்ன்றது ஸ்பீடை நெகட்டிவ்ல சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ அதனால் மட்டும் நம்ம இந்த மைனஸை போடுறோம். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இந்த மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் குறையுதுன்றதையும் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவோம், ரைட்டா. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இங்கே வரும். அண்ட் கான்சன்ட்ரேஷனை அவங்களே கொடுத்துட்டாங்க, எல்லாமே அங்கேயே இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இது அப்படியே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.